Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தூசியை வச்சு எப்படி லீஃப் ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜர்தூசியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். அதாவது இது ஒரு நான் ஆல்ரெடி கிராஸாக போடுவோம்னா அந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங் மெத்தட்ஸ் சொல்லி தந்திருப்பேன் எல்லா டைப்லேயுமே. அந்த டைப்பில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு பண்ணணும்ல ஸ்டிச்சு, அந்த டைப் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஜர்தூசியோட லீஃப் எந்த லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த லெவலில் நமக்கு தேவைப்படுது, அதனால் இந்த லெவலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நார்மல் மிஷின் த்ரெட் தான். நம்ம எப்போவும் மாதிரியே பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, இதை வச்சு நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் மாதிரியே நம்ம நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச்சஸ் கொடுப்போம். ஒரு லாங் ஸ்டிச், அதை ஒட்டி ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் நம்ம திருப்பி ரிவர்ஸில் அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மறுபடியும் இன்னொரு ஜர்தூசியை போடுங்க, ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் இந்த சைடு போகிறோம், ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். அகெயின் மறுபடியும் இன்னொரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுங்கள், அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மேலே போகிறோம், ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். அகெயின் இன்னொரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுங்கள், அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மறுபடியும் மேலே போகிறோம், ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். மறுபடியும் ஜர்தூசியை லோட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போது மாதிரியே ஒரு ஜர்தூசியை போட்டுக்கோங்க, அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் அதை ஒட்டி ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு ஷார்ட் செயின். இதே மாதிரி தான் எண்டிங் வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் கிராஸாக கொடுக்கணும் இந்த ஸ்டிச்சில், அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங்க்கு நம்ம கண்டிப்பாக பார்டர் கொடுக்கணும்னு உங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மல் ஜரியை வச்சு நான் உங்களுக்கு 2 லைன் த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பீட்ஸ் ஒர்க்கு கூட பண்ணலாம். ஓகேவா, நான் ஜரி த்ரெட்டை வச்சு 2 லைன் கொடுத்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதுவுமே பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய, அதாவது த்ரெட் ஒர்க்லேயும் சரி பீட்ஸ் ஒர்க்லேயும் சரி, நான் சுகர் பீட்ஸை வச்சும் உங்களுக்கு லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன் இல்லையா. அதில் நம்ம 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் சொல்லி தந்திருப்பேன். அதில் இது ஒரு மெத்தட் உங்களுக்கு தெரியும். இந்த கிராஸாக ஸ்டிச்சஸ் கொடுக்கறது ஒரு மெத்தட். இந்த மெத்தடை வச்சு நம்ம நார்மலாக பண்ணிட்டோம் இல்லையா, இதையே எம்போஸ்டாக பண்ண போகிறோம். இந்த டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்கு எப்போவுமே நீங்கள் பார்டர் கொடுத்தா தான் அது லீஃப் மாதிரியே தெரியும். அதனால் நான் 2 லைன் ஜரியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதை வச்சனாலும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். ஓகேவா, நான் நார்மலாக ஜரியில் கொடுத்துருக்கேன். இனிமேல் எம்போஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இதில் கீழே ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எம்போஸ்டாக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜர்தூசியை சென்டரில் இன்சர்ட் பண்ணுறோம். நம்ம எப்படி த்ரெட் ஒர்க்குக்கு பைப்பிங் த்ரெட்டும் இதே பீட்ஸ் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீட்ஸை கீழே வைப்போமோ, சேம் மெத்தடில் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜர்தூசியவே வச்சுருக்கோம் எம்போஸ்டாக பண்ணுறதுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசியை வச்சு எம்போஸ்டாக பண்ணுறதுக்கு நம்ம எப்போது மாதிரியே த்ரெட் வெளியில் எடுத்துக்கிறோம், ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கிராஸாக கொடுக்கணும், அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில்
ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் வாங்க, அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் இன்னொரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணுங்கள், ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு ஷார்ட் செயின், அதாவது லாக் ஸ்டிச். ரிவர்ஸில் வாங்க, அதை ஒட்டி ஒரு செயின். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு ஷார்ட் செயின். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் மாதிரி நம்ம ஒரு ஜர்தூசி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே தான் நம்ம இந்த மெத்தடில் கொடுத்து லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி 2 லைன் ஜரியில் கொடுத்தோமோ அதே மாதிரியே இதுலேயும் 2 லைன் ஜரியில் த்ரெட் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. இருந்தாலும் இந்த டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங்க்கு நம்ம வந்து இது கொடுத்தா தான் அது வந்து லீஃப் மாதிரி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவும் மாதிரி தான் நம்ம லீஃப் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது வந்து ஒரு டைப் உங்களுக்கே தெரியும், மற்ற 2 டைப்பும் வேறு மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஸ்டிச்சஸ் கிராஸாக கொடுப்போம். எப்போவும் நம்ம என்ன வச்சு ஒர்க் பண்ண போகிறோமோ அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஸ்டிச்சஸ் எல்லாம் சேம் தான். இப்போ நம்ம ஜர்தூசியை நம்மளோட லீஃப், உங்களோட லீஃப் எந்த லெவலுக்கு தேவையும், உங்களுக்கு வந்து பெரிய லீஃபாக இருக்குன்னா நம்ம வந்து மற்ற 2 டைப் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி டைப்னால் நம்ம இந்த லீஃப் ஃபில்லிங் மெத்தடையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் நார்மலாக பண்ணியிருக்கோம். இதில் கீழே ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜர்தூசியை வச்சு லோடிங் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.